சரீர சோர்வுகளை மாத்திரைகள் மருந்துகள் கொண்டு சரி செய்து கொள்ளலாம். ஆனால் இருதயத்தில் காணப்படுகிறதான சோர்வு, வேதனை, துன்பம், துயரம், கலக்கங்களை இதை செயல்படுத்த கர்த்தருடைய வார்த்தை தான் தேவைப்படுகிறது பிரியமானவர்களே. எனவே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து, எனக்கு நேரிடுகிறதான இந்த துன்பங்கள், கலக்கங்கள், வேதனைகள் இது எல்லாம் என் தேவனை அறியாமல் இது எனக்கு வரவில்லை என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு வருகிறதான வேதனை, துன்பம், துயரம் மற்றும் சோர்வுகளை தாண்டி செல்லுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது. அது சத்தியம். அது சொன்னதை செய்து முடிக்கும் பிரியமானவர்களே. எனவே இந்த வார்த்தையின் மூலியமாக நம்முடைய மனக்கலக்கங்களை, மன துயரங்களை, சோர்வுகளை ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய வேதமே சிறந்த மருந்து. எனவே கர்த்தருடைய வேதத்தை நாம் தினந்தோறும் வாசித்து அதன் மூலியமாய் நம்முடைய இருதயத்தை மகிழ்வித்துக் கொள்ளலாம். சமாதானம் நம்மிடத்தில் வாசம் செய்யும். எனவே மனக்குழப்பங்கள், மனக்கலக்கங்கள், சோர்வுகள், வியாதிகள் கூட இதன் மூலியமாய் சரியாக